குறைகள் பாவங்கள் இருந்தாலும் கிருபையா எங்களை மன்னிங்க. हमारे भीतर कुछ भी कमी कटी रहेगा तो आप हमें क्षमा कीजिए। உங்க ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. आपके लहू के द्वारा हमें धो दीजिए। இப்பொழுது ஆவியானவர் எங்கள் மத்தியில வல்லமையாய் எழுந்திருங்க ராஜா. और पवित्र आत्मा आप हमारे बीच में उठा लीजिए। அடியாளை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. गुलाम को छुपाकर आप बातें कीजिए। இந்த வார்த்தைகள் வல்லமையாய் ஜீவனாய் ஆண்டவரே அது எங்களுக்குள்ளே கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது இந்த தாருங்க. आपका वचन सामर्थ्य भरा हुआ है और फलदायक भी है। ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்துருங்கப்பா. हर एक हृदय को आप खोल दीजिए। ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துங்க. आत्मा से आप हमारे साथ मेल मिलाप कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमीन। இந்த நாளிலும் इन दिनों में भी நாம் தியானிக்க முடியாத தேவன் தந்த வார்த்தை इन दिनों में परमेश्वर ने ज्ञान करने के लिए दिया वचन ஏசாயா 66 அதிகாரம் आइसाया 66 13 வசனம். 13वां वचन। ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जैसे माँ तसल्ली करती है वैसी मैं एक तुम्हें तसल्ली करता हूँ। ஆண்டவர் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொல்றாரு. परमेश्वर कहता है जैसे एक माँ अपने पुत्र को तसल्ली देती है वैसा। ஏன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொல்றாரு? क्यों परमेश्वर एक माँ के समान मैं तुम्हें तसल्ली दूंगा कर कहता है? தாயோட அன்பு அவ்வளோ பெரியது. देखिए माँ का एक प्यार है, उतनी महत्व है। அது தன்னலம் இல்லாத ஒரு அன்பு தாய் கிட்ட. वो जो प्रेम है उसमें कुछ भी कमी कटी नहीं दिखता है। ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் பிள்ளையோட எல்லா பலவீனமும். लेकिन एक माँ ही जान सकती है कि अपनी बच्ची की क्या बलहीनता है। அவன் எந்த இடத்துல தன் பிள்ளை அது அவன் பயப்படுவான், किस जगह पर अपना बच्चा डरता है उस समय में, எந்த இடத்துல அவனுக்கு நல்ல ஒரு தைரியம் வரும், किस जगह पर उसे धैर्य मिलता है, எந்த இடத்துல அவன் சிறப்பா நிற்பான், किस जगह पर वो स्थिर से खड़ा हो सकता है, எந்த இடத்துல அவனுக்கு பலவீனம் உண்டு எல்லாம் நம்ம தாயை மறையும் நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம किस जगह पर वो कार्य बलहीनता है करके वो सब माँ जानती है। அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தாயை போல நான் தேற்றுவேன். लेकिन उसी प्रकार परमेश्वर कहता है माँ के जैसा मैं तसल्ली करूंगा। ஆண்டவருக்கும் தாயோட அன்பு தெரியும் இல்லையா? लेकिन परमेश्वर भी माँ का प्यार जानते हैं। அவரும் மனுஷனா இந்த பூலகத்துல கனிமறியாளின் வயிற்றுல வந்து பிறந்தாரு. वो भी एक मरियम के गोद में पैदा हुए हैं। அப்புறம் 33 வருஷம் ஒரு தாயின் வயிற்று தாயோடே கூட இருந்தார். देखिए 33 साल माँ के आंचल में ही थे, वो पास थे। அவருக்கு தாயோட அன்பு நல்லா தெரியும். उनको माँ का प्रेम बहुत पता है परमेश्वर को। மரியாள் அம்மா அவங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தாங்கங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். देखिए मरियम कितने प्रेम से यीशु मसीह के साथ रहती थी करके वो जानते हैं। ஆண்டவர் அங்க சிலுவையில தொங்கும்போது கூட மரியாள் தூரம் போகல. देखिए परमेश्वर को क्रूस के समय डांटते समय फिर भी वो क्या कि उसको छोड़कर नहीं गई। அவங்க அங்கேயே நின்று அழுகிட்டு தான் இருந்தாங்க. उस जगह पर भी वो रोकर ही खड़ी थी। ஊழியத்திலயும் ஆண்டவர் கூடயே சென்று போனாங்க. लेकिन सेवकाई में वो साथ गई थी परमेश्वर के। அப்போ ஆண்டவருடைய அன்பு தாயாரும் ருசிச்சாங்க, தாயாருடைய அன்பை ஆண்டவரும் ருசிச்சாரு. देखिए परमेश्वर का प्रेम माता भी जानने लगे और माता का प्रेम परमेश्वर भी जानने लगे। அதனாலதான் ஆண்டவர் தாயை போல தேற்றுவேன்னு சொல்றாரு. इसलिए परमेश्वर कहता है मैं माँ के समान तुम्हें तसल्ली दूंगा। பாருங்க ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. देखिए परमेश्वर के लिए एक नाम है। ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. लेकिन परमेश्वर को बहुत सी नाम है, நம்ம எல்லாருக்கும் தெரியும். हम सब जानते हैं। நம்ம யெகோவா தேவன் சொல்றோம், हम यहोवा परमेश्वर कहते हैं, யெகோவா ராஃபா, यहोवा राफा, யெகோவா ஷம்மா, यहोवा शम्मा। நிறைய நாமம் இருக்கு இல்லையா? कई नाम है परमेश्वर के लिए। அதுல ஒரு நாமம் எல்ஷடாய். लेकिन उसमें एक नाम है एल शदाई। எல்ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? एल शदाई बोले तो क्या अर्थ है? சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையா? सर्वशक्तिमान परमेश्वर। ஆனா பாருங்க ஏல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? देखिए एल बोले तो क्या अर्थ है? ஏல் அப்படிங்கிறதுக்கு தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். एल बोले तो वही एक सर्वशक्तिमान परमेश्वर है। அந்த ஷடாய் அப்படிங்கிறதுக்கு शदाई बोले तो क्या? அது தாயை போல மார்பை உடையவர் அப்படிங்கிற அர்த்தம். वो माँ के जब समान हृदय भरने वाला परमेश्वर है। ஏல் அப்படிங்கிறதுக்கு சர்வ வல்லமை உள்ள படைத்தவர். एल बोलेगा तो सर्वशक्तिमान परमेश्वर ஒரு பராக்கிரமம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம்.
और एक पराक्रमशाली परमेश्वर कहलाता அப்போ है। பராக்கிரமம் உள்ள ஒரு தகப்பனாவும் இருக்கிறாரு. एक पराक्रमशाली परमेश्वर एक करके कहलाता है। சடாய் அப்படின்னு சொல்லி தாயை போல மாறுபடுவார். शदाय बोलेगा तो उनके समान। அப்ப தாயை போல ஒரு இருதயம் அவருக்கு இருக்கு. एक माँ का हृदय परमेश्वर के भीतर है। அப்ப தாயும் அவர்தான், தகப்பனும் அவர்தான். நாம எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? कि हम सब लोग इस बात को बोलते हैं कि माँ भी वही है, पिता भी वही है। அவரும் அதைத்தான் சொல்றாரு, எல் சடாய். परमेश्वर यही बोलता है कि एल शडाय, அவருடைய நாமமே அதுதான். वो उनका नाम ही वही है। அதனாலதான் நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது நாம அப்படி ஒரு அன்பை உணர்ந்து நம்ம அவர்கிட்ட நம்ம அப்படி பேசுறோம். देखिए परमेश्वर के निकट जाते समय उस नाम को उच्चारण करते हैं। இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட அவ்வளோ தாயை போல அன்புள்ளவரா இருக்கிறார். उसी समान परमेश्वर माँ के समान हमारे भीतर प्रेम को जताते हैं। தகப்பனை போல அன்புள்ளவரா இருக்கிறார். एक पिता के समान प्रेम को हमारे भीतर जताते हैं। தாயின் தகப்பனை விட மேலான அன்புள்ளவராகவும் இருக்கிறார். माँ से पिता से बढ़कर ऊपर उनका प्रेम हमारे भीतर रहता है। பாருங்க சங்கீதம் 27:10 போட்டுட்டு பாருங்க. वचन संगीता 27:10 में देखिए, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். यदि माता पिता मेरा हाथ छोड़ेंगे तो नहीं, लेकिन परमेश्वर मुझे निकट लेता है। அப்போ நம்ம தகப்பனுக்கும் தாய்க்கும் மேலான ஆண்டவர் அவர். लेकिन माता पिता से बढ़कर मेरा परमेश्वर है। அவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டாலும் கூட ஆண்டவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். लेकिन इस पृथ्वी के सारे माँ बाप हमारे हाथ छोड़ेंगे तो भी परमेश्वर उन्हें उनके तरफ ले लेते हैं। இன்னும் பாருங்க ஏசாயா 49:15 போட்டிருக்கு. देखिए ஏசாயா 49:11, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. देखिए एक माँ अपने बच्चों को दया ना दिखाती, उसी समान मैं तुम्हें दया दिखाता हूँ। அப்போ தாயோடைய அன்பு அவ்வளோ அதிகமா இருந்தது இல்லையா? देखिए एक माँ का प्रेम इतनी बड़ी है, கடைசி காலத்துல அன்பெல்லாம் தணிஞ்சு போச்சு. लेकिन अंत के दिनों में ये सारा प्रेम कमी घटी हो जाएगा। ஆனாலும் இன்னும் அன்பான தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். लेकिन और भी प्रेम करने वाले माताएं इस दुनिया में है। அப்படிப்பட்ட தாயவே தன்னுடைய பாலகனை மறந்துட்டாலும், लेकिन वैसी प्रेम करने वाली माँ भी एक बार अगर भूलेगी तो भी ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். परमेश्वर हमें नहीं छोड़ेंगे। அப்போ பாருங்க, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நம்மளை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறவரா இருக்கிறாரு. கொஞ்சம் பிள்ளைங்களை நீங்க இது பார்க்கணும் ப்ளீஸ், இந்த நான் சொல்றது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது। बच्चे लोग को थोड़ा संभालिए, नहीं तो पूरा ध्यान भटक जाएगा। பாருங்க, தாயை விட ஒரு தகப்பனை விட நேசிக்கிற தேவனா இருக்கிறார். देखिए माँ से पिता से भी बढ़कर परमेश्वर उससे बढ़कर प्रेम करने वाले हैं। இன்னும் பாருங்க, லூக்கா ஏசாயா 46 3 4வது வசனம் 2 வசனங்களை வாசிக்கணும். आइज़ाया 46 और 3-4 में देखिए, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறையாது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर जगह पर क्या कहता है देखिए, உங்க தாயின் வயிற்றுல தோன்றினது முதல் அவர் என்ன செய்வார்? அவர் பார்த்திருக்கிறார். माँ के गर्भ में उत्पन्न होने से पहले ही परमेश्वर हमें जानते हैं। நம்மளை ஏந்தி இருக்கிறார். परमेश्वर हमें तसल्ली देता है। தாயின் கர்ப்பத்துல உற்பத்தி ஆனது முதல் நம்மளை தாங்கி இருக்கிறார். देखिए माँ के गर्भ में उत्पन्न होने से पहले ही हमारी कार्य को उठाकर ठहरता है। அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தாயினும் மேலானவர். देखिए हमारा परमेश्वर किस समान है, माँ से भी बढ़कर है। அவர் அந்த தாயின் கர்ப்பத்துல மட்டும்தான் தாங்குதாரா எழுதுதாரா இல்லையா? देखिए केवल माँ के गर्भ में ही हमें तसल्ली और उठाकर कर नहीं, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்னு சொல்றேன். आपकी बुजुर्ग उम्र तक भी वो हमें संभालने वाला परमेश्वर है। நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு. देखिए हमें बुजुर्ग होने तक यानी उस समय तक भी मैं तुम्हें संभालूंगा कर परमेश्वर का वचन कहता है। நான் அப்படி செய்து வந்தேன், लेकिन मैं उस तरह करके आया हूँ, இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். और भी तुम्हें संभालूंगा और लेऊंगा और चलाऊंगा। அப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளவு தூரம் நமக்கு மேலானவரா இருக்கிறார் பாருங்க. देखिए कितनी परमेश्वर हमारे लिए बाहर कार्य करता है। அவர் தாய்க்கும் மேலானவர், माँ से भी बढ़कर है, தகப்பனுக்கும் மேலானவர், पिता से भी बढ़कर है।
எல்லாத்துக்கும் மேல அன்பு செலுத்துகிற நல்ல தகப்பன். लेकिन सबके ऊपर वो प्रेम कर जताता है। அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் பூமிக்கு அனுப்பினார். इसीलिए जो प्रेम परमेश्वर ने हमारे ऊपर रखा है, इसलिए तो अपने इकलौता बेटे को हमारे लिए उन्होंने सौंप दिया है। நம்ம மண்ணின் அவர் நினைவு கூர்ந்தாலும் क्योंकि परमेश्वर वो जानते हैं हम मिट्टी हैं, அவருடைய சாயலா நம்ம இருக்கிறதுனால, उनके स्वरूप में हम हैं, அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதுனதுனால, उनकी जीव की श्वास को हमें फूका है। அவருக்குள்ள சுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் என்ன செய்தார், அவர் கூடயே நம்மளை வைக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்தார். देखिए यीशु मसीह परमेश्वर की श्वास हमारे भीतर है, इसलिए उनके समान हमें ले चलने के लिए वो अच्छा लगता है। இன்னும் பாருங்க, லூக்கா 12:7 போட்டு பாருங்க. लूका 12:7 में देखिए, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மளுடைய தலையில் உள்ள மயிரை கூட எண்ணி வச்சிருக்கிறார். देखिए परमेश्वर हमारे सर का बाल भी गिना गया है, அவருடைய அனுமதி இல்லாம ஒரு மயிர் கூட கீழே விழாதுன்னு சொல்றாரு. उनकी इच्छा के अनुसार खुद वो नीचे नहीं गिरता है। அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார். देखिए परमेश्वर कितना कहाँ प्रेम हमारे भीतर जताते हैं। நம்மள எல்லாரையும் உள்ளங்கையில வரைந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். परमेश्वर अपने हथेली में हमें रचना किया है, அப்போ அவர் எவ்வளவு நேசம் உள்ளவரா இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे भीतर कितनी प्रेम को जताते हैं। நம்மளுடைய உருவதத்தெல்லாம் அறிந்திருக்கிறார். हमारे हर एक कार्य को वो जानता है, எல்லாம் அவருக்கு தெரியுது. वो सब कुछ जानता है, அப்போ அவருடைய பிள்ளையை அவ்வளோ நேசிக்கிறார் ஆண்டவர். क्योंकि परमेश्वर इतने प्रेम से अपने बच्चों के ऊपर जताते हैं। திரும்பவும் தாங்கிட்டே வச்சுக்கணும்னு நேசத்தோட இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தந்துட்டாரு. फिर भी वो धीरज के साथ, तसल्ली के साथ प्रेम को जताने के लिए धीरज करता है। அப்போ தாயோடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. माँ की प्रेम कितनी महान है, தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, पिता की प्रेम कितना महान है, எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு எவ்வளவு பெருசு. सबसे बढ़कर परमेश्वर की प्रेम कितना महान है। நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது தாயோடைய அன்பை நம்ம ருசிக்கிறோம். देखिए संसार में हम रहते समय माँ की प्रेम को हम महसूस कर सकते हैं। அவங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க. एक समय ऐसा आता है वो भी हमें छोड़कर चले जाते हैं, தகப்பனும் அப்படிதான். पिता भी वैसा ही है। ஆனா அவங்க உலகத்துல இருக்கும்போது நமக்கு அவங்களால எந்த அன்பை காட்டினாங்க. देखिए संसार में वे लोग हमारे साथ में शारीरिक अनुसार रहते समय जितना उनसे प्रेम हमें जताना था वो हमें हमारे ऊपर वो जता चुके हैं। ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, लेकिन परमेश्वर क्या करता है, அவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போனாலும் அவர் நம்ம கூடயே இருக்கிறார். लेकिन वे लोग साथ हमारा छोड़ेगा तो भी, लेकिन परमेश्वर हमारे साथ निरंतर है। நம்ம அனைத்து சேர்த்து கொள்கிறார். वो हमारे बाहों में संभाल लेता है, இதுதான் ஆண்டவர். वही परमेश्वर है। பாருங்க, ஒரு தாய் இருந்தாங்க. देखिए एक माँ थी, அவங்களுக்கு இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? थॉमस एडिसन करके सबको जानते அவர் हैं। என்ன கண்டுபிடிச்சாரு சொல்லுங்க. लाइट। லைட்டை கண்டுபிடிச்சாரு இல்லையா? அவர் சிறு வயதுல, ஆனா அவருக்கு ரொம்ப அறிவே கிடையாது. देखिए वो जो छोटा उम्र में था उनको ज्ञान नहीं था। அவர் போன ஸ்கூல்ல இருந்து அவரை விரட்டி விட்டாங்க. जिस स्कूल में वो जाता था उस स्कूल से उसे भगा दिया। அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டாங்க, என்ன இந்த பையனை இனிமே அனுப்பாதீங்க, இவனுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல நாங்க சொல்லி கொடுக்க முடியாது, அவன் ரொம்ப மந்த புத்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. स्कूल से एक लेटर उन्होंने इस तरह लिख के दिया कि ये बुद्धिहीन बच्चा है, इसे मत भेजिए स्कूल। அப்போ அந்த லெட்டர் கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிறாரு, என்னம்மா எழுதிருக்கு அப்படின்னு. लेकिन वो लड़का आकर उस लेटर को माँ के हाथ में दे देता है, माँ इसमें क्या लिखा है? அப்போ அம்மா சொல்றாங்க, तो माँ कहती है, நீ ரொம்ப புத்திசாலியான பையன்பா, तू बहुत बड़ा बुद्धिमान है कर அதனால உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்க டீச்சர்ஸ்லாம் அறிவு இல்ல, इतना ज्ञानवान है, तुझे सिखाने के लिए इस जगह पर टीचर इतना ज्ञानवान नहीं है। அதனால அவங்க வந்து உன்னை தனியா நீ பண்ணின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. इसलिए वो लोग क्या बोले, तो अलग रहकर तू पढ़ कर तुझे बोला है அப்படின்னு சொல்லிட்டாங்க. ठीक है कर कहने लगे। இந்த பையனும் அதை நம்பிட்டான். लेकिन ये बच्चे भी जैसा माँ ने कहा था वो सुनकर विश्वास किया। அவன் வீட்டுல இருந்து என்ன செய்தாரு, அவரு அம்மா சொல்லி கொடுக்க படிச்சாரு. देखिए माँ उस घर में रखते समय उसको बोल के सिखाने के बाद वो सीखने लगा। அம்மா சொல்லி கொடுத்தது படிச்சு அதோட சைட்ல அவன் என்ன செய்தான், அந்த சின்ன சின்ன காரியங்கள்ல ஆழமா அதை யோசிச்சு செயல்படுறதுல அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. देखिए माँ ने दी हुई शिक्षा के अनुसार वो छोटी छोटी कार्य उसके भीतर करने लगा। அம்மா கொடுத்த தைரியம், அந்த ஜெபம்
அவர் என்ன செய்துச்சு, ஒரு பல்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவரை உயர்த்திச்சு. देखिए एडिसन की माँ जो भी उसे धैर्य की दिखाई थी, जो भी कार्य उसे सिखा कर दिए थे, उसे उस कार्य करने के लिए आगे बढ़ाई। இன்னொன்று அவர் நிறைய காரியங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. தாமஸ் ஆல்வா और भी कई कार्यों ने उन्हें ज्ञान से याद लेकर ज्ञान से पकड़ कर रखा है। அப்ப பாருங்க, ஒரு தாயோடைய அன்பு ஒரு புத்தியில்லாத ஒரு சிறு பையனையும் கூட புத்திமானா மாற்றிட்டு. देखिए एक माँ के जरिए से बुद्धिहीन बच्चे भी ज्ञानवान बना सकते हैं प्रार्थना के जरिए से। அப்போ அன்பு வந்து எதையும் செய்ய வல்லமுள்ளது இல்லையா? देखिए जो हमारे भीतर जो प्रेम है वो कुछ भी कर सकता है। ஆண்டவர் அந்த தாய்க்கு மேலா தகப்பனுக்கு மேல அன்புள்ளவரா, நம்மள ஒவ்வொரு காரியத்திலும் நம்மள தேய்ச்சுக்கிறவரா இருக்கிறார். देखिए परमेश्वर माँ से भी बढ़कर, पिता से भी बढ़कर उस प्रेम को हमारे भीतर करने लगता है। நம்ம சோர்ந்து போய் பயத்தோட, ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்குமோன்னு வேதனையோட நம்ம இருக்கும் பொழுதெல்லாம் हमें कई बार डगमगा जाते हैं कि ये कार्य कैसा होगा कर कर, எல்லா நேரமும் நம்மள ஆண்டவர் தேய்ச்சுக்கிறார். लेकिन हर एक समय में परमेश्वर हमें और आपको तसल्ली देने लगता है। நல்ல ஒரு வார்த்தையை தந்து, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற நல்ல ஒரு வார்த்தையை தந்து நம்மளை தேய்ச்சி அது போல நடக்கவும் செய்யறார். जो वेदना के समय में परमेश्वर उस नियुक्ति के समय में वो वचन देकर हमें तसल्ली करता है। ஆண்டவர் அவ்வளோ நன்மை செய்கிறவரா இருக்கிறார். क्योंकि परमेश्वर इतनी भलाई कार्य हमारे भीतर करने के लिए इच्छा रखता है। அவரை போல அன்புள்ள தேவன் ஒருவரும் இல்லை. उनके समान प्रेम जताने वाले दुनिया में और कोई नहीं। நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய அன்பை ருசிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம். हमारी हर एक जीवन के पन्ने पन्ने पर उनकी प्रेम को जताना है। பாருங்க, அதான் அவர் தாய் தேய்ச்சது போல தேய்ச்சுக்கிறான்னு சொல்லுகிறார். क्योंकि परमेश्वर कहता है जैसा माँ तसल्ली देती है वैसे मैं भी तुम्हें तसल्ली दूंगा। அந்த காலத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. देखिए उन दिनों में छोटे छोटे बच्चे लोग को परमेश्वर के भीतर लेकर आते हैं। சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு பெற்றோர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. देखिए माँ बाप अपने छोटे बच्चे लोग को लेकर आकर इस बच्चे को आशीष कीजिए कर उनके भीतर लेकर आते हैं। அந்த நாட்டுல வந்து எப்படி ஒரு வழக்கம் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை அழைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிப்பாங்க. उस जगह पर ऐसे कार्य बच्चे लोग को हक कर बच्चे लोग को कार्य करने लगते हैं। அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவரும் அதே போல அவர்கிட்ட வந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாரு, அனைத்து முத்தமிட்டு அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. देखिए परमेश्वर जो कोई भी उनके पास आता है बाहों में लेकर उन्हें तसल्ली देकर चुम्बन लेकर उन्हें चलाता है। ஒரு தாய் தன் மார்போடு பிள்ளை அணைக்கிறது போல அணைக்கிறார். देखिए जैसे माँ अपनी छाती के ऊपर बच्चे को संभालती उसी समान परमेश्वर हमें चलाता है। அதுதான் அவர் தாய் போல தேய்ச்சுவேன்னு சொல்றாரு. एक माँ के समान हमें तसल्ली देने वाला परमेश्वर। பாருங்க, வேதத்துல நிறைய பேர் ஆண்டவர் தேய்ச்சி இருக்கிறாரு. देखिए शास्त्र में कई लोगों को परमेश्वर ने तसल्ली के रूप में उन्हें चलाया है। நம்ம ஒரு சிலரை மாத்திரம் பார்ப்போம். हम कुछ ही लोगों को देखेंगे। பாருங்க, முதல்ல யோனாவை பார்க்கலாம். हम पहले योना को हम देखेंगे। யோனாவை தேவன் எங்க சொன்னாரு, நினிவேக்கு போய் அவளுக்கு விரோதமா நீ பிரசங்கம் பண்ணி சொல்றாரு. देखिए योना को परमेश्वर इस तरह कहता है तो जाके निनिवे लोगों को इस बारे में बता। அப்போ அவன் என்ன செய்தான், நினிவேக்கு போகாம என்ன செய்தாரு, தர்சீசுக்கு போற கப்பல்ல ஏறி அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போனான். देखिए योना क्या करता है, निनिवे के जाने के बदले तार्शीश को जाते हैं। அப்போ ஆண்டவர் விட்டாரா? क्या परमेश्वर छोड़ा क्या? அவர் என்ன செய்தார், பெருங்காற்றை அனுப்புனார். एक बड़ी तूफान को उन्होंने भेजा। அப்போ கப்பல் கடல் கொந்தளிக்குது. देखिए तूफान आकर हिलने लगा बोट। அப்ப எல்லா மக்களும் அவங்கவங்க தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. उस बोट में रहने वाले सारे लोग अपने अपने परमेश्वर को विनती करने लगे। அப்ப தேவனை நோக்கி கூப்பிட்டு கதறும் போது இவன் மட்டும், யோனா மட்டும் என்ன செய்தாரு, கப்பலுக்கு அடித்தட்டுல போய் தூங்குறாரு. सारे लोग अपने अपने परमेश्वर को विनती करते समय लेकिन केवल योना जाकर उस बोट के अंदर जाकर सो रहे थे। அப்போ பாருங்க, எல்லாரும் ஏன் நீ யாரு, எதுக்காக இப்படி தூங்குத அப்படின்னு சொல்லி, நீ எந்த ஊரு, உன் பேர் என்ன அப்படி கேட்ட போது, लेकिन उन लोग बोट के अंदर रहने वो लोग आकर पूछने लगे तो कौन सा गांव का क्या नाम है कर वो विचार करने लगे, पूछताछ करने लगे। அவர் சொல்றாரு, நான் எபிரேயன், मैं इब्री हूँ, நான் கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன், मैं परमेश्वर के सम्मुख डर मानने वाला हूँ, நான் அவர் சமூகத்தை விட்டு ஓடி போறேங்கிறேன். मैं उनका सम्मुख छोड़कर दर्शन जा रहा हूँ। அப்போ அவர் என்ன செய்யறாரு, எல்லாரும் என்ன செய்யறாங்க, நீ ஏன் இப்படி செய்த அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, நாங்க ஒரு சமுத்திரம் அமைதல ஆகணும்னா நாங்க என்ன செய்யணும் அப்படி கேட்டாங்க. लेकिन ये समुद्र शांति होना तो क्या करना है कर कहने लगे। அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்றா, இவன் என்ன சொல்றா, என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்க. तो योना इस तरह बोलता है मुझे उठाकर समुद्र में डाल दो। அப்போ ஆண்டவர் விட்டு அற பாருங்க,
या परमेश्वर छोड़ा क्या योना को? அதெல்லாம் சமுத்திரத்துல நம்ம சொல்லுங்க கம் போனா சமுத்திரத்துல அதெல்லாம் போட்டுன்னு அவர் விடல. देखिए जाने दो कर ऐसे ही नहीं छोड़ा, சமுத்திரத்துல போடுறதுக்கு அனுமதிச்சு தந்தாரு. समुद्र के अंदर डालने की भी अनुमति किया, ஆனா அவர் உயிரை எடுக்க அனுமதி கொடுக்கல. लेकिन उनको जीवन को निकालने के लिए अनुमति नहीं दी। அவனுக்குனே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். योना के लिए परमेश्वर ने समुद्र में एक मछली को आज्ञा दिया। அது போய் என்ன செய்து அவனை வெளிக்கி கொண்டு போய் கரையில துப்பி. देखिए वो निगल कर जाकर बीच के उस पार छोड़ने लगा। அப்போ அந்த மீன் வயிற்றுல இருந்து யோனா என்ன செய்றாரு? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. जब मछली के पेट के अंदर योना था तब परमेश्वर की ओर देखने लगता है। அவர் ஜெபம் பண்ணி பொருத்தனையோட ஜெபம் பண்றாரு. देखिए विनती के साथ प्रार्थना करते हैं। அது ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் என்ன செய்றாரு? திரும்ப அவரை கரையில கக்கறதுக்கு வைக்கிறாரு. देखिए उस दड़ के और पास आकर उसे उगलने के लिए करता है। அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? திரும்ப சொல்றாரு. இரண்டாவது தடவை சொல்லி என்ன சொல்றாரு? நீ நினைவுக்கு போய் நீ அதுக்கு விரோதமா நீ பிரசங்கம் பண்ணி இன்னும் 40 நாளில் அது கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்றாரு. जा तू निनवे लोगों को निनवे लोगों को परमेश्वर के बारे में बताकर ताकि वो मन फिरे। அப்போ யோனா போய் அதை என்ன செய்றாரு? அதே போல பிரசங்கம் பண்றாரு. उसी समय जाकर योना उस प्रचार को करते हैं। ஒரே நாள் தான் பண்ணாரு. 3 நாள் அந்த தேசம் ஃபுல்லா சுத்ததுன்னா 3 நாள் ஆகும். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? ஒரே நாள் தான் देखिए போயிருக்காரு. उस पूरा देश घूमने के लिए 3 दिन लगता है, लेकिन एक ही दिन उस जगह पर प्रचार करने लगे। அந்த ஒரு நாள் பிரசங்கத்திலேயே எல்லா மக்களும் ரொம்ப மனசுல குத்தப்பட்டு அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? ராஜாவுக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்துறாங்க. देखिए वो एक ही वचन को यानी एक ही उस प्रसंग को सुनकर वो सब लोग मन फिरने लगे। அப்ப ராஜாவும் என்ன செய்தாரு? உடனே அவரே ரெட்டுல உட்கார்ந்து சாம்பல்ல உட்கார்ந்து அவரே என்ன செய்றாரு? உபவாசத்தோட எல்லாரும் தேடுங்கன்னு சொல்லி சட்டம் போடுறாரு. देखिए उस जगह पर था राजा, वो भी रात के अंदर बैठकर परमेश्वर की ओर देखने लगते हैं। அப்படி இருந்ததுனால ஆண்டவர் அவங்க இந்த கிரியையெல்லாம் பார்த்து அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லி देखिए उनकी सारी क्रिया को देखकर ये लोग मन फिरे कर देखकर அதுக்கப்புறம் ஆண்டவர் இறங்கி அவங்களுக்கு அந்த செய்ய நினைச்சிருந்த அந்த தீமையை அவர் செய்யல. देखिए परमेश्वर ने जो बुरी कार्य उनके भीतर करने का था वो परमेश्वर ने हटा दिए। ஆனா யோனாவுக்கு ரொம்ப வருத்தம். लेकिन इस बात को लेकर यूहन्ना बहुत वेदना उठाया। யோனா ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? यूहन्ना एक भविष्यद्वक्ता है। தீர்க்கதரிசி அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினாதான் அவருக்கு சந்தோஷம் இருக்கும். देखिए जो कोई भविष्यद्वक्ता बोलता है वो परिपूर्ण होना है, அப்பதான் அவர் கூட ஆண்டவர் இருக்காருங்கிறது நிரூபணமாகும் இல்லையா? तभी उधर के लोग समझ सकते हैं कि इनके साथ परमेश्वर है। ஆனா யோனா சொன்னது இங்க பலிக்கல. लेकिन योना बोला उस जगह पर उनका नहीं हुआ। அவருக்கு அது ரொம்ப கோபமா வசனமா இருக்குது. लेकिन इस बात को लेकर बहुत व्याकुल होने लगा। அவன் அந்த நகரத்துக்கு வெளியில போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. लेकिन एक जगह पर जाकर एक जगह पर बैठते हैं। அப்போ அவர் முதல்ல சொல்றாரு, நான் இதனாலதானே நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். इसलिए तो मैं तर्शीश इस कार्य होता करके मैं तर्शीश जाने लगा। நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீங்க சாந்தமும் தயவுள்ளவர்னு எனக்கு தெரியுமே. आप दया करने वाले और परमेश्वर अनुग्रह करने वाले परमेश्वर है करके मैं जानता हूँ। அப்போ யோனா எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு அவருடைய குணாதிசயங்களா இருக்கிறார் பாருங்க. देखिए कितने दूर से परमेश्वर के प्रेम को अनुभव किया है योना ने। நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுறன்னு எனக்கு தெரியும். लेकिन तो बुराई को मनस्ताप करते करके कहने लगा। அதனாலதான் நான் ஓடி போனேன். इसलिए तो मैं அப்புறமா என்னைய பிடிச்சி என்ன செய்தீங்க? திரும்ப நீ பிரசங்கம் பண்ண அனுப்புனீரு. इसलिए तो मैं जा चुका, इसलिए आपने पकड़ कर इस जगह पर किया। இப்போ என் பிராணனை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. लेकिन अभी मेरा जीवन को उठा लो। அவருக்கு அவ்வளவு தூரம் வருத்தமாயிடுச்சு. इतनी बड़ी उनको वेदना होने लगी। இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்து என்ன பிரயோஜனம் நினைச்சிட்டாரு. लेकिन ऐसे भविष्यद्वक्ता रहकर क्या फायदा कर मन में सोचने लगा। அப்போ ஆண்டவர் அவரை தேற்றுறதுக்காக என்ன செய்றாரு? लेकिन परमेश्वर ने तसल्ली करने के लिए क्या किया? அவரை என்ன செய்றாரு? ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. लेकिन एक झोपड़ी को डालकर एक नगर के बीच उस तरफ बैठा था। அங்க ஒரு ஆமணக்கு செடி அதுல வளர விடுறாரு. लेकिन उस जगह पर एक झाड़ को आज्ञा देता है। அந்த செடி வளர்ந்து நல்ல ஓங்கி வளர்ந்து நல்ல நிழல் தருது அவருக்கு. वो पेड़ बढ़कर अच्छे उनको क्या छांव देने लगा। அந்த வெயிலுக்கு அந்த மரம் ரொம்ப இதமா இருக்குது அந்த செடி. देखिए उस धूप के लिए वो क्या करने लगा? अच्छे धूप देने लगा, छाया देने लगा। இப்போ அது மேல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கஷ்டத்துலயும் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அந்த ஆமணக்கு செடினால இருந்துச்சு. देखिए इतने मन में व्याकुल रहेगा तो भी, लेकिन उस छांव देने से उनको मन को थोड़ा तसल्ली था। ஆனா आண்டவர் என்ன செய்தாரு? காலையிலேயே ஒரு பூச்சியா கட்டளையிட்டாரு. लेकिन बड़ी बोल में परमेश्वर ने एक
कीड़ा को आज्ञा दिया। அந்த பூச்சி என்ன செய்யுது, அந்த செடியை பூரா அடிச்சு போடும். देखिए वो कीड़ा जाकर वो उसका पूरा खाने लगा वो झाड़ को। மனசுல ஏற்கனவே அவனுக்கு ரொம்ப பாரம். लेकिन पहले ही परमेश्वर के भीतर इनको बोझ था। கொஞ்சோடு இருந்த சந்தோஷமும் போச்சு. लेकिन थोड़ा रहेगा वो संतोष खुशी भी जाने लगा। இப்போ அவர் இந்த பிராணனை எடுத்துக்கொள்ளுங்க. लेकिन फिर और एक बार कहता है कि मुझे मेरे प्राण को तुम ले लो। அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. तब परमेश्वर क्या कहता है? 10வது வசனம், 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோனா அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆவணத்துக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷனும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பாருங்க, அந்த அவருக்கு அந்த உணர்வு வரும்படியா, அந்த அவருடைய பாரத்தை நீக்கும்படியா, அவரை தேற்றும்படியா ஆண்டவர் எவ்வளவு பேசுறாரு பாருங்க. देखिए उनको तसल्ली करने के लिए, उनको समाधान करने के लिए परमेश्वर कितनी उनसे उनके भीतर बातें करते हैं। பிரயாசப்படாததும் வளர்க்காததுமான ஒரு ராத்திரியில முளைச்ச அந்த செடிக்காக நீ இவ்வளவு வருத்தப்படுற. तो प्रयास नहीं किया फिर भी इस छोटी सी झाड़ के लिए कितना वेदना को उठा रहा है। கொஞ்சம் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத, ஆண்டவரை பத்தியே அறியாத, दाएं और बाएं परमेश्वर को ना जानते हुए इन लोगों के लिए 120,000 பேருக்கு அதிகமான இந்த மனுஷனுக்காக நான் பரிதவியாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். 1,20,000 लोगों को क्या मैं इनके भीतर दया नहीं दिखा सकता? உங்களுக்கு மிருக ஜீவன்களும் கூட பாசிட்டான் இல்லையா? लेकिन उस जगह पर पशु भी उपवास करने लगा। அதனால ஆண்டவர் அந்த மிருக ஜீவன்களுக்காக கூட பரிதாபமா சொல்றாரு. देखिए उस पशु को भी परमेश्वर दया को दिखाते हैं। அத யோனாவுக்கு என்ன செய்து ஒரு உணர்வு வந்துச்சு. लेकिन तब जाकर योना को एक भीतर महसूस होने लगा। தன்னுடைய தீர்க்கதரிசனம் படிக்காட்டாலே இத்தனை ஜனங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. लेकिन जो कुछ भी भविष्य का वाणी मैंने किया है वो परिपूर्ण ना होगा तो भी चलेगा, लेकिन इतने सारे लोग बच गए कर अपने भीतर एक समाधान को लेकर आए। உண்மையிலேயே அவருக்கு ஆறுதல் வந்திருப்பா இல்லையா? என்ன ஆண்டவரே இப்படி வந்து சொல்லி பேசும்போது அவருக்கு மனதுல நல்ல ஒரு ஆறுதல் வந்துச்சு. देखिए परमेश्वर को आकर उनके भीतर बातें करते समय उनको एक तसल्ली मिला रहेगा। அதனால யோனா என்ன செய்தாரு? इसलिए योना क्या करने लगा? தேற்றப்பட்டார் ஆண்டவரால. परमेश्वर से वो तसल्ली पाने वाला व्यक्ति बना। இன்னும் பாருங்க, ஆபிரகாம். अब्राहम को देखिए, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12:1 போட்டிருக்கு பாருங்க. उत्पत्ति 12:1 में देखिए, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டாரு கானான் தேசத்துக்கு. ऐसे बोलकर परमेश्वर क्या कहा? कानान को उन्हें बेचने लगा। ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போறாரு. अब्राहम कानान देश को जाते हैं। கானான் தேசத்துக்கு கூட போகும்போது அவர் ஒய்ஃபை கூட்டு போறாரு. அடுத்தால லோத்தும் அவனுடைய மனைவி பிள்ளை எல்லாம் போறாங்க. देखिए कानान देश को जाते समय उनके पति भी जाते हैं और उसके साथ लोत भी जाता है। அவங்களுடைய சம்பாத்தியம் பண்ணியிருந்த அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டுட்டு போறாங்க. देखिए जो जो संपत्ति उनके भीतर थी वो सब लेकर जाते हैं। கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. कानान देश को वो जा चुके हैं। அப்போ பாருங்க, அவர் கானான் தேசத்துல இருக்காரு. लेकिन वो कानान में रहते समय அப்போ ஆண்டவர் அவரை இன்னும் ஆசீர்வதிக்கிறாரு. और परमेश्वर उन्हें आशीष करता है। அவருடைய மனைவி நிமித்தம் அவருக்கு இன்னும் நிறைய சொத்து வருது. उनकी सारा के निमित्त और भी धन संपत्ति उनके पास आता है। அந்த ராஜா அவர் கொடுக்கிறாரு. वो राजा देता है। அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. बाद में अब्राहम के पास परमेश्वर बातें करते हैं। அவர் என்ன பேசுறாரு? லோத்தை பிடிச்சிட்டு போறாங்க. அந்த ராஜாக்களோட அவன் யுத்தம் பண்ணி அதையும் அந்த என்ன செய்யறாரு? லோத்தையும் மீட்கிறாரு. देखिए लोत को भी पकड़कर लेकर जाते हैं, लेकिन अब्राहम सारे लोगों के मिलकर साथ उनको छुड़ाकर लेकर आता है। அபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரரை கொடுத்திருந்தாரு. ரொம்ப சம்பாத்தியத்தை கொடுக்கிறாரு. अब्राहम को और भी संपत्ति देकर और नौकर चाकर भी देने लगा। அவ்வளோ இருக்குது. उतने सारे रहेगा तो भी, ஆனாலும் இவருக்கு மனசுல நிம்மதி இல்லை. लेकिन फिर भी अब्राहम के भीतर एक असमाधान था। ஆண்டவர் தரிசனமாகி அவர்கிட்ட சொல்றாரு, परमेश्वर दर्शन होकर उनके साथ बातें करते हैं। ஆபிரகாமே நீ பயப்படாதே, अब्राहम तुम मत डर, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. मैं तुझे ढाल
बनकर रहूंगा कर कहता है, அப்போ ஆபிரகாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். तब अब्राहम कितना खुशी मना रहेगा, அவனுக்கு அதுல எல்லாம் சந்தோஷம் இல்ல. लेकिन उस आनंद में मगन नहीं हो पाया। அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க. लेकिन अब्राहम क्या कहता है, அந்த 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 15:2, அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றார். பாருங்க, அவரு நான் மகா பெரிய பலனா உனக்கு கடகமா இருக்கேன்னு சொல்றாரு. जब परमेश्वर अब्राहम से कहता है मैं महाबल और मैं तुझे ढाल हूँ कर कहता है, நான் பிள்ளை இல்லாம இருக்கேன் ஆண்டவரேன்னு கேட்கிறேன். लेकिन मैं बिना बच्चा का हूँ कर अब्राहम परमेश्वर के सम्मुख कहता है। அவருக்கு மனசுல இருக்க கவலை எல்லாம் அதுதான். लेकिन अब्राहम के मन के अंदर यही एक चिंता जता था। அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर कहता है, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி जब परमेश्वर की बातें उसकी ओर आने लगा, அவரு ஆபிரகாம் சொல்றாரு, அந்த தமஸ்கு ஊரானாகி அந்த வேலைக்காரனை நான் ஊழியக்காரனை நான் என்ன செய்திருவேன், என் பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்றாரு. देखिए मेरे घर के लिए जो निवास करता है दमस्को की एलिएजर को ही वंश को बनाऊंगा कर। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर इस जगह पर इस तरह कहता है, உனக்கு இவன் சுதந்திரவாளி இல்ல, लेकिन ये तेरा वंशावली नहीं बनेगा। உன் கற்ப பிறப்புல இருக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். तेरे गर्भ से निकलने वाला ही गर्भ से उत्पन्न होने वाला ही तेरा वंश कहलाएगा। அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவனை வெளியே அழைச்சிட்டு வந்து ये बात बोलने के बाद फिर अब्राहम को परमेश्वर बाहर निकल कर लेकर आते हैं। வானத்தை அண்ணாந்து பாரு, इस आकाश की ओर देख, இந்த நட்சத்திரத்தெல்லாம் என்ன கூடுமானா உன் சந்ததியே என்ன. अगर इस सारे कार्य को तू गिन सकता है तो गिन। அப்படி சொல்லி அவனை தேற்றுறாரு. तब ये बात बोलकर उसे तसल्ली करते हैं। அவர் அபிரகாமும் தன்னுடைய கவலையை ஆண்டவர்கிட்ட ஊற்றுறாரு. देखिए अब्राहम की जो भी चिंता था वो परमेश्वर के भीतर रखने लगा। ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நீ போ வானத்தை பாரு, வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை நீ என்னன்னா உன் சந்ததியை என்ன முடியும், அவ்வளவு தூரம் நான் உன்னை பெருக பண்ணுவேங்கிற। परमेश्वर अब्राहम से इस तरह कहता है, अगर तुझसे होगा तो आसमान के उस तारों को तू गिन कर देख, उतनी बड़ी तेरे वंश को मैं बढ़ाऊंगा कर। ஆபிரகாம் என்ன செய்றாரு, அதை விசுவாசிச்சார். लेकिन इस बात को अब्राहम ने विश्वास करने लगा, அதுதான் அவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். वही उनके लिए धार्मिक ठहरा गया। ஆபிரகாமுடைய சூழ்நிலையை பாருங்க, ஆபிரகாமுடைய சூழ்நிலை, अब्राहम की परिस्थिति को देखिए, அவர் என்ன சூழ்நிலையில இருக்கார், அவருக்கு 75 வயதாகுது, இன்னும் குழந்தை இல்லை. देखिए उनकी परिस्थिति 25 उम्र हुआ, 75 उम्र हुआ, फिर भी उनकी संतान नहीं था। அவர் மனைவியும் வயசாயிட்டு, 2 பேரும் வயசாகி குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. 2 जन उम्र बढ़ने लगा और भी उन्हें संतान नहीं था। இன்னும் நமக்கு குழந்தை பிறக்காதுங்கிற அளவுலதான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அவங்க வழிபாடெல்லாம் நின்று போச்சு. देखिए उनके मन के भीतर ऐसे बाप को ठान लिया कि हमारे लिए कोई संतान नहीं है कर। அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அவர் ரொம்ப வேதனையோட பேசுறாரு. इसलिए तो परमेश्वर की ओर वेदना के साथ अब्राहम बातें करते हैं। இப்போ ஆண்டவர் எப்படி சொல்றாரு, परमेश्वर क्या कहते हैं, உனக்கு என்ன செய்வேன், நான் வானத்து நட்சத்திரங்கள் போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி. जिस तरह आसमान में तारे उसी समान मैं तेरे वंश को दूंगा कर। அப்ப பாருங்க, ஆண்டவரால செய்ய முடியுமா முடியாதா, அதை விசுவாசிச்சாரு அவர். लेकिन परमेश्वर के हाथों में ये कार्य कर सकते हैं कि नहीं कर सकते हैं। 75 वयசுல நமக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு அவர் நினைக்கிறேன். देखिए ये उम्र में क्या संतान हो सकता है। அப்போ ஆண்டவரை விசுவாசிச்சான். जब परमेश्वर के विश्वास करते समय ஆண்டவர் அவனை தேற்றினார். परमेश्वर उन्हें तसल्ली देते हैं। தேற்றினதுனால அந்த விசுவாசம் வந்து तसल्ली देकर उन्हें तब ये विश्वास उनके भीतर आने लगा। உனக்கு பலனா இருப்பேன் கடமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாருன்னா அவருக்கு விசுவாசம் வந்திருக்கு. देखिए मैं बल हूँ तेरा डाल हूँ कर ये बात बोलकर वो निकल गए तो अब्राहम के भीतर ये विश्वास नहीं आ सकता था। அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவன் விசுவாசித்தான். लेकिन परमेश्वर ने जो बातें कहा वो बात के जरिए से अब्राहम विश्वास करने लगा। நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நேரம் நம்மள ஆண்டவர் தேற்றுகிறார் இல்லையா? देखिए हमारे भीतर कितने कार्य में परमेश्वर हमें तसल्ली देने लगता है। பாருங்க, எனக்கெல்லாம் ஒரு நேரத்துல தேற்று தான் செய்தாரு. लेकिन हर समय परमेश्वर ने तसल्ली देते हैं बहन को। நாங்களும் 9 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோம். वो भी 9 साल बिना बच्चे के थे। அப்போ ஆண்டவர்கிட்ட நான் அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு இன்னும் அழகான ஒரு வசனம் தந்தார் பாருங்க. परमेश्वर के भीतर में रोकर प्रार्थना करते समय एक बहुमूल्य वचन को उनके भीतर दिए। ஒரு தத்தளிப்பு பாத்திரத்தை உன் கையில இருந்து நான் நீக்கி போடுறேன்னு சொல்றேன். थरथराती हुई कार्यों को मैं तेरे हाथों में दूंगा।
அது நான் உன் முதுகை வீதியும் தரைமாக்குன்னு உங்க கையில நான் கொடுப்பேன் அப்படின்னா. मैं तेरे कार्य को इस प्रकार करूंगा. அப்ப பாருங்க ஆண்டவர் எவ்வளவு தேய்ச்சுக்கிறாரு. देखिए परमेश्वर कितनी तसल्ली की बातें बोलते हैं. நம்ம வேதனையோட அவரையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தேய்ச்சுகிறவரா இருக்கிறார். वेदना के साथ उनकी ओर देखकर हमें मांगे तो वही हमारे कार्य को पूरा करता है. தாயை போல தேய்ச்சுகிறார். एक माँ के समान तसल्ली करते हैं. தகப்பனை போல சுமந்து செல்கிறார். एक पिता के समान हमें उठाकर चलाता है. மரண பரியந்தம் நம்மளை காக்குறார். मृत्यु की अंत तक. இன்னும் பாருங்க யாக்கோபு 34ஆம் அதிகாரம். இல்ல யாக்கோபு 34ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் எழுதி வச்சிருக்கணும். ஆதியாகமம் 34. இந்த லேயால் என்ன செய்யறா? लेया क्या करती है देखिए उत्पत्ति 34 के अध्याय में எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன் பாருங்க. லேயால் யாக்கோபுக்கு பெற்ற மகள். யாக்கோபு பெற்ற மகள் தீனாள். दीना याकूब को पैदा हुई लड़की थी. அந்த தீனாள் வந்து யாக்கோபோட மகள். அவ வந்து என்ன செய்யறா? தேசத்தை சுத்தி பார்க்க போறா. देखिए ये बेटी देश को घूम कर फिर कर देखने के लिए आगे चलती है. அது அந்த சீகேம்ங்கிற ஒரு பணக்காரன் கண்டு அவன பிரபு அவன் வந்து என்ன செய்யறான்? அவளை கொண்டுட்டு போயிடறான். देखिए सीहेम करके बोलने वाला व्यक्ति उस दीना को लेकर चला जाता है. அவளை தீட்டுப்படுத்தி இருந்தான். उसे खराब करता है. இது வந்து யாக்கோபுக்கு தெரிய வருது. लेकिन ये बात आकर याकूब को मालूम पड़ता है. யாக்கோபோட பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? லேவியும் लेकिन याकूब के बेटे लोग क्या करते हैं? लेवी சிமியோன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? सिमेन क्या करते हैं? அவங்க கிட்ட தந்திரமா பேசுறாங்க. उनके साथ बातें करते हैं. உங்க ஜனங்கள் எல்லாரும் என்னது விருத்த சேதனம் பண்ணப்படல. लेकिन तुम्हारे सारे लोग कतना करना है. நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. हम लोग कतना किए लोग हैं. அதனால நாங்க வந்து பெண்ணை உங்களுக்கு கொடுக்க முடியாது. इसलिए हम लोग आपको लड़की नहीं दे सकते हैं. நீங்க விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டா अगर आप कतना करेंगे तो எங்க பிள்ளைகளை நாங்க உங்களுக்கு கொடுப்போம், உங்க பிள்ளைகளை நாங்க வாங்கிடுவோம். हमारी बेटी को आपको देंगे, आपकी बेटी को हम लोग लेंगे. நமக்குள்ள அப்படி ஒரு உறவு வர முடியும். हमारे साथ ऐसे एक मेल मिलाप हमें करेंगे. அப்படி சொல்றாங்க. ऐसी बात को वो बोलते हैं. அந்த சீகேம் ரொம்ப தீனாளை நேசித்ததுனால देखिए वो शेकेम बहुत दीना को प्रेम जताता அவன் பெரிய பிரபுவாவும் இருந்ததுனால वो एक बड़ी प्रभु भी था. அவன் அந்த பட்டணத்து வாசல்ல வர்ற ஜனங்களோட எல்லாம் பேசி அந்த காரியத்துக்கு என்னங்க பண்ணான். देखिए उस नगर के द्वार आने वाले सारे लोगों के पास वो बातें करने लगता है. அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க? அந்த மாதிரி அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க. वो सारे समझकर ठीक है कर वो खतना करने के लिए वो लोग मान जाते हैं. மூணாவது நாள் உங்களுக்கு வேதனை ஆயிடுச்சு. लेकिन तीसरे दिन वो कार्य वेदना होने लगी. அந்த நாள்ல என்ன செய்றாங்க? அந்த சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்துட்டு போய் அவங்க சீகேமை கொன்றாங்க. देखिए उन समय में जब वो लोग वेदना के साथ थे तब सीम और पर याकूब के बच्चे लोग जाकर तलवार लेकर उनको मारने लगते हैं. அப்போ சீகேமை கொன்னுட்டு அந்த தீனாளையும் கொண்டு வந்துடுறாங்க. देखिए शीकेम को मारकर अपने बहन दीना को साथ में लेकर आ जाते हैं. அப்போ அவ கொண்டு வந்ததுனால எல்லாரையும் கொண்டு போட்டதுனால இப்போ யாக்கோப்ட்ட வந்து சொல்றாங்க. लेकिन उस नगर के सारे लोग को मारकर गिराने के बाद आकर याकूब को बोलते हैं. அப்போ யாக்கோபு ரொம்ப பயப்படுறாரு. लेकिन इस कार्य को लेकर याकूब बहुत व्याकुल होता है. நம்ம கொஞ்ச ஜனமுள்ள மனுஷங்க. लेकिन हम तो थोड़े लोग हैं. இப்போ இந்த பட்டணத்து வாசல்ல இருந்த மனுஷங்க தான் அப்படி எல்லாரையும் கொண்டிருக்காங்க. लेकिन नगर के द्वार के पास रहने वाले लोगों को ऐसे लोग मारकर गिराए हैं. அவங்க தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க இறந்துட்டாங்க. लेकिन वो लोग कतना के लोग हैं वो मर गए हैं. இன்னும் பட்டணத்துலயும் ஆட்கள் இருப்பாங்க. लेकिन और भी शहर में लोग रहेंगे. இன்னும் பாருங்க பக்கத்துல உள்ள ஊர்க்காரங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. आजू बाजू के लोग भी उन्हें मालूम रहेगा शायद. அவங்களே இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரலாம். இவன் புதுசா வந்தவன் இப்படி செஞ்சுட்டானே. लेकिन वो लोग भी इनके साथ मेल मिलाप नहीं किए क्योंकि ये नए आए हैं कर. அதான் யாக்கோபு ரொம்ப பயப்படுறாரு. इस कारण की वजह से याकूब बहुत डर रहा था. அப்போ யாக்கோபு ரொம்ப பயத்தோட வேதனையோட ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்ணிருப்பாரு. याकूब डर के साथ परमेश्वर के सम्मुख निडर होने लगा. அவர் அப்படி ஜெபம் பண்ணனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பெத்தேலுக்கு போய் நீ என்ன செய்ய? ஏசாவுக்கு பயந்து ஓடுன அந்த இடத்துல நீ ஒரு பலிபீடம் கட்டு அப்படிங்க. तो बेतेल में जाकर परमेश्वर के लिए एक बलि की पीठ को बना कर कहता है. அதே போல அவன் பலிபீடம் கட்டதுக்கு போறான். एक वेदी को बना कर कहता है. பாருங்க 35ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. 35
35:5 में देखिए, उत्पत्ति 35:5। பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலுமிருந்த பட்டணத்தாருக்கும் தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரனை பின்தொடராதிருந்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு பலிபீடம் கட்ட போன்னு. परमेश्वर ने कहा तू मेरे लिए एक वेदी को बना। இவர் பெத்தேலுக்கு போய்கிட்டு இருக்காரு குடும்பமா. लेकिन ये परिवार के साथ याकूब बेतेल जा रहे हैं। போகும்போதே ஆண்டவருக்கு பிரியமில்லாத நகையெல்லாம் கலட்டி போட்டுட்டு தான் போறாங்க. लेकिन जाते समय ही जो परमेश्वर को अकार्य है उसे निकाल कर वो सारे गहने निकालते हैं। இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் அவங்க விட்டுட்டு போனதுனால जब परमेश्वर को प्रिय नहीं है वो सब छोड़कर वो जाते समय சுற்றில இருக்கிற பட்டணத்தாரோட அவங்களுக்கெல்லாம் என்ன தேவனுடைய பயங்கரம் வருதாம். देखिए चारों ओर रहने वाले लोग याकूब के परिवार को देखकर एक डर आने लगा। அப்ப யாக்கோபுக்காக ஆண்டவர் அங்க யுத்தம் பண்ணியிருக்காரு இல்லையா? लेकिन याकूब के लिए परमेश्वर उन लोगों के बीच में युद्ध किया शायद। இவங்களை பின்தொடர முடியாதபடி அவங்களுக்கு பிரச்சனை. देखिए क्योंकि इनके पीछे ना होने इसलिए उनके भीतर ही वो झगड़ा हुआ रहेगा शायद। ஆண்டவரே யுத்தம் பண்ணும்போது அந்த ஜனங்களால ஒண்ணு செய்ய முடியல. लेकिन परमेश्वर ही उनके भीतर युद्ध करते समय कोई भी उस जगह पर कुछ नहीं कर पाया। யாக்கோபு ஒரு பிரச்சனை இல்லாம அவர் என்ன செய்தாரு, அவங்க எல்லாம் வந்துருவாங்களோன்னு இவர் பயந்து வந்தாலும் ஒருவரையும் வராதபடி ஆண்டவர் தடுத்து காத்துக்கிட்டாரு. देखिए याकूब के परिवार कुछ हानि ना होने इस समय परमेश्वर उनको लेकर आ जाते हैं। அதே போல ஆண்டவர் சொன்னபடி அவர் என்ன செய்தாரு, பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஏல் பெத்தேல்னு பேர் வைக்கிறார். देखिए याकूब उसी समय परमेश्वर की आज्ञा मानकर बेतेल आकर परमेश्वर के लिए एक वेदी को बनाता है। ஆண்டவர் அவருக்கு மலை இறங்கி அவருக்கு ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर याकूब के ऊपर दया दिखाता है। அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். देखिए परमेश्वर इस तरह उस जगह पर कहता है मैं सर्वशक्तिमान परमेश्वर நீ हूँ। பல்கி பெருகுவாயாக. तू फल और फूलेगा। ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். हर एक जाति भी तेरे ओर से उगेगी। ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். राजा लोग भी आएंगे। ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். अब्राहम और इसहाक को दिया देश को मैं तुझे दूंगा। உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற. तेरे बाद में तेरे वंश को भी वो जगह दूंगा। அப்ப ஆண்டவர் அவனை எவ்வளவு தேர்ச்சிருக்கிறார் பாருங்க. देखिए परमेश्वर याकूब को कितनी बड़ी तसल्ली के साथ उन्हें अनुग्रह किया है। யாக்கோபு அப்படிதான் பயந்து வாராரு. याकूब डर के साथ आ रहा था। பயந்து வந்தா பின்தொடர்றவங்க வருவாங்க, நம்மளை அடிச்சிருவாங்கன்னு அவர் ஓடி வந்தாரு. ऐसे याकूब डर कर आए, पीछे मेरे खत्म करने वाले लोग आएंगे कर। ஆண்டவர் அவங்க வராதபடி மற்ற எல்லா பட்டணத்தாரையும் காத்துட்டாரு. लेकिन परमेश्वर उनके पीछे कोई भी नहीं आने के समान परमेश्वर उन्हें सुरक्षा देकर रक्षा किया। இவன் சேர வேண்டிய இடத்துலயும் போய் சேர்ந்து लेकिन जिस जगह पर वो लोग पहुंचना है वो जगह पर वो लोग पहुंचने लगे। அவருக்கு ஆண்டவர் சொன்னபடி பலிபீடம் கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். लेकिन जैसा परमेश्वर ने याकूब को कहा था उसी समान याकूब ने एक वेदी को तैयार किया। யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டதுக்கு வைத்தாரு. लेकिन परमेश्वर को जो नहीं पसंद है वो छोड़ने के लिए याकूब तैयार हुआ। ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். परमेश्वर को आशीष को पाने लगा। அப்ப ஆண்டவர் அவர் இவ்வளோ கஷ்டத்துல நம்மள எவ்வளவு தேர்ச்சி எவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி அவருக்கு எவ்வளவு ஒரு தேர்தல் கிடைச்சிருக்கும் இல்லையா? इतनी बड़ी परिस्थिति में रहेगा तो भी परमेश्वर कितने कार्यों से में तसल्ली देकर लेकर आए कर मन ही मन में वो सोचा रहेगा। அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா பராக்கிரமமுள்ள ஒரு கர்த்தராய் அந்த தகப்பனா இருந்து அவரை காக்குறார். क्योंकि परमेश्वर इस तरह कहता है मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ। நாமளும் நம்முடைய காரியங்களுக்காக ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது हमारी जो भी कार्य है वो हमें परमेश्वर की ओर देखना है। இந்த காரியம் என்ன செய்ய, இதுல நமக்கு ஒரு விடுதலை இல்லையே அப்படின்னு சொல்லி அவரையே நம்ம அண்டி பிடிச்சிட்டு இருக்கோம். क्या इस कार्य से मुझे छुटकारा नहीं है, क्या कर सोचते समय परमेश्वर की ओर देखना है। ஆண்டவர் நமக்கு அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மளை தேற்றுகிறவரா இருக்கிறார். परमेश्वर वचन को बेचकर हमें तसल्ली देकर कार्य को करता है। தாயை போல தகப்பனை போல தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலாக நம்மளை தேற்றுகிற கர்த்தரார். देखिए एक माँ से भी बढ़कर पिता से भी बढ़कर उनसे बढ़कर परमेश्वर प्रेम हमारे भीतर जताते हैं। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही इस वचन को आशीष करना है। இந்த கிருபை இரக்கமுள்ள ஆண்டவர், दया से कृपा करने वाले परमेश्वर, அப்பா நீங்க எங்களை தாயை போல தகப்பனை போல ரெண்டுக்கும் மேலாய் ஆண்டவரே நீர் எங்களை காக்கிறவரா एक இருக்கீங்க. माँ से बढ़कर पिता से बढ़कर दोनों से बढ़कर उससे
अधिक आप हमारे भीतर प्रेम को जताते हैं। நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் பராக்கிரமமுள்ள தகப்பனாய் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறீர். आप सर्वशक्तिमान परमेश्वर और पराक्रमशाली है। நீர் தாயை போல தேற்றுகிறவராகவும் இருக்கிறீர் அப்பா. आप माँ के समान तसल्ली देने वाले परमेश्वर हो। இந்த நாள்ல ஆண்டவரே इन दिनों में पिता நாங்க உங்களுடைய சமூகத்துல கூடி இருக்கிறோம் அப்பா. आपके सम्मुख हम इकट्ठा हुए हैं। எங்க ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்கள் உண்டப்பா. हमारे हर एक के भीतर एक एक अलग अलग कार्य है। உண்மையே சார்ந்து நாங்க உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. आपकी ओर देखकर इस कार्य को आगे बढ़ते இந்த हैं। நாள்ல எங்களை தாயை போல தேற்றி एक माँ के समान तसल्ली देकर, தகப்பனை போல பராக்கிரமசாலியாய் எழுந்து எங்களுக்காக யுத்தம் செய்து एक पराक्रमशाली बनकर पिता के का अनुग्रह के साथ எங்களை ஆட்சி தேற்றி எங்களை வழி நடத்துங்கப்பா. हमें तसल्ली बनाकर अनुग्रह कर हमें चला। அப்படியே இந்த நாள்ல இந்த ஆசீர்வாதங்களிலே கடந்து வந்தபடி நான் உமக்கு நன்றி ராஜா. इन सारी आशीष हमारे भीतर आने के लिए हम आपको धन्यवाद करते हैं। நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். धन्यवाद के साथ स्तुति करते हैं। இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. यीशु मसीह के नाम से सुन कबूल कर पिता। ஆமென். जो कुछ भी मैंने बताया क्या हिंदी लोग उसे सुन पाए? सुना ना सबको? सुना कि नहीं? இப்ப நம்ம கேட்ட செய்தி தாய் மாதிரி நம்மள ஆண்டவர் பேசுவாருன்னு நம்ம கேட்டோம். யாராவது நம்புதீங்களா? लेकिन इस आज को जो நானும் நீங்களும் நம்புதப்பா? யாரெல்லாம் நம்புதா? நிஜமாவா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர். அவர் புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இது நாளா நம்புறேன்னா என்னன்னு தெரியாது. लेकिन इस बात को मैं विश्वास करती हूँ कि नहीं। நீங்க நம்புவேன்னு சொன்னவங்க जब आप विश्वास करोगे நீங்க तो கவலையே படல. आप व्याकुल ही नहीं होंगे। நீங்க கவலைப்படல. அல்லேலூயா. நானா ரொம்ப கவலைப்படுவேன். लेकिन मैं बहुत व्याकुल होती हूँ। ஒரு நிமிஷம் என்ன கவலைப்படுவேன். ஆனா வாக்குத்தத்தங்கள்லாம் கொண்டு வந்து அறிக்கை செய்வேன். एक मिनट में व्याकुल होती हूँ, लेकिन जैसे परमेश्वर वायदा देता है उसमें तसल्ली हो जाती हूँ। அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம கேட்டோம். சர்வ வல்லமை தேவன். वो कैसा परमेश्वर है करकर हम जानने लगे, वो सर्वशक्तिमान தாய் தேய்ச்சிக்கிறது போல தேய்ச்சுவாராம். जैसे माँ तसल्ली देती है वैसी तुम्हें तसल्ली दूंगा। நம்ம பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அந்த சகோதரிக்கு क्या नाम अम्मा? आपका क्या नाम? हाँ? நிதியா பணக்காரங்க. நிதினா ஐஸ்வர்யம். அப்ப நிதினா ஐஸ்வர்யராஜ். அவங்க இங்கிலிருந்து வந்தோடனே ஆண்டவர் உடனே கேட்காரு. देखिए परमेश्वर बहन जैसे विश्वास करती है परमेश्वर उनके अनुसार परमेश्वर आशीष देने लगते हैं। அப்ப ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? क्या இல்ல. परमेश्वर पक्षपात करने वाला? அவங்களுக்குள்ள விசுவாசத்தையும் நம்ம விசுவாசத்தையும் திராசில வைப்பாரு. लेकिन उनके अंदर रहने वाला विश्वास भी हमारे भीतर रहने वाला विश्वास भी परमेश्वर तकड़ी के तराजू के अंदर रखकर अंतर को देखते हैं। அவங்கள ஞாபகப்படுத்த போறேன். क्योंकि आपको याद दिलाती हूँ। பாராம சொல்லணும். நீங்க நீதிமொழிகள் 13:18 போன வாரம் சொன்னீங்களா? புத்திமதியை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவனும் டேஷ் என்னது கனம் அடைவான். உங்களுக்கு கனம் வேணுமா? தரித்திரமும் லட்சியம் வேணுமா? देखिए आपको परमेश्वर की महिमा चाहिए या धन चाहिए, लेकिन
दरिद्रता चाहिए, அப்ப வசனத்தின்படி நடக்கணும். लेकिन वचन के अनुसार हम और आपको जो चलना है। யாரெல்லாம் வசனத்தின்படி நடக்கீங்க? जो कोई वचन के अनुसार चलता है कौन है? அல்லேலூயா. காலையில தியானிச்சேன். भोर में इस वचन को ध्यान करने लगे। நமக்கு நீதியின் கவசம் வந்திருக்காரு. परमेश्वर धार्मिकता की कवच हमें। யாராவது நான் நினைச்சது சொல்லுவீங்களா? जो कोई मैं बोला है बोल सकते हैं क्या? நீதிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அன்பு. நீதியின் கவசம் தான் நம்ம யார் கூட அன்பா இருக்கோம்? அன்பா இருக்கவங்ககிட்ட அன்பா. धार्मिकता का कवच रहेगा तो क्या प्रेम जताता है? அன்பா இருக்கவங்ககிட்ட தான் அன்பா இருப்போம்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துக்க. देखिए जो प्रेम में उनके पास ही में प्रेम दिखाते हैं तो बोलने वाले को हाथ उठाइए। நம்ம அன்பா இருக்கவங்ககிட்ட தான் அன்பா இருக்கோம். जिसके पास हम प्रेम जताते हैं उनके पास ही हम प्रेम को पाते हैं। ஒருபடி முன்னேறி செல்லணும். और एक उसे आगे बढ़कर அன்பு செலுத்த முடியாதவங்களே அன்பா जिनके இருப்பேன். पास हमारे भीतर प्रेम नहीं जताते उनके ऊपर जाकर हमारी प्रेम को जताना है। அதுதான் வெற்றி நடை போடுது. वही एक विजय का झंडा लहराना सकते हैं। வெற்றி நடைக்கோ பாட்டு வருது பாடுறாங்க. அது இப்ப இன்னைக்கு நாங்க செய்தியில் நம்ம கற்றுக்கொண்டது लेकिन आज की संदेश के समय में हम क्या बात को सीखते हैं? யாரெல்லாம் யாக்கோபு கவலைப்பட்டாரா? देखिए याकूब चिंतित हुआ क्या? ஆண்டவர் என்ன கிரியை செய்தாரு? परमेश्वर क्या क्रिया किया? சுற்று வட்டாரத்தையே सारी चारों ओर रहने वाले लोगों தேவனால் உண்டாகும் परमेश्वर के பயங்கர अंदर रहने वाले घर को उनके நம்ம अंदर எங்கெல்லாம் இருக்கோமோ அங்க தேவனால் உண்டாகிற பயம் உண்டாகும். உண்டாகுமா உண்டாகாதா? जिस जगह पर परमेश्वर की बच्चे लोग रहते हैं वहाँ पर उंडागु. परमेश्वर का डर आता है। கிறிஸ்தவங்கள கொண்டு கொடுத்தாரு. அது ரத்த சாட்சி நிறைய தேவையா இருக்கு. நான் முன்னாலே சொல்லிட்டேன் அதவற்ற எனக்கு ரத்த சாட்சி வேண்டாம், பெரிய வீடு வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ எடுத்துட்டு பாரு பெரிய ரத்த சாட்சி இருக்காரு. लेकिन लहू की गवाही मरने से पहले मैं स्वर्गीय प्रवेश कर जाऊंगी। டைம் ஆயிட்டு நம்ம அவர் சர்வவல்லமை தேவன். लेकिन वो सर्वशक्तिमान परमेश्वर है। யாருக்கெல்லாம் அன்பா அன்பா இருக்கு? लेकिन जिसे प्रेम है वो तीन आता है। அப்ப இந்த அன்பு தேவ அன்பு அதுல விளங்குது. लेकिन परमेश्वर की प्रेम हमारे भीतर जताना है। ஒரு அம்மாவை போல தேய்ச்சுவாங்களாம். एक माँ के जैसे परमेश्वर हमें तसल्ली அதுக்கு करता है। நம்ம செய்ய வேண்டியது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. लेकिन हम करना क्या है? लेकिन मुझे एक याद आया। சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन संगीता वाला इस तरह कहता है। நிறைய சொல்றாரு. தாயின் பால் மிறந்த குழந்தையை போய் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். लेकिन माँ बच्चा माँ का दूध पीने वाला भूल जाता है, लेकिन मैं कभी भी नहीं भूलूंगा। அப்போ நம்ம யாரு நமக்கு விரோதமா வந்தாலும் நம்ம மாம்சம் துடிக்காது. लेकिन कोई भी தாய் हमारे मरने- विरुद्ध आएगा तो भी हमारी माँ उठकर नहीं खड़ा नहीं हो पाता। தாய் மறந்த பிள்ளை எப்படி இருக்கும்? தாய் மறந்த பிள்ளை எப்படி இருக்கும்? देखिए दूध பாம்போல இருக்கும். देखिए दूध बोलने वाले बच्चे लोग कैसे रहते हैं? அது ஆசையில ஒண்ணு பாம்போல இருக்கும். அதான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். लेकिन विचार के समय रहता है, उसी समय आप भीतर के आत्मा को छुपाकर அடக்கி அமர பண்ணினேன். परमेश्वर उसे तसल्ली देता है। அல்லேலூயா. அப்ப எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்பாருன்னு 145 சங்கீதத்துல யாபேஸ் சொல்லிட்டு இருந்தாரு. लेकिन हर एक कार्य को परमेश्वर प्रार्थना सुनता है कर वचन संगीता 146 அத விசுவாசத்துல அதுதான் 145. 145 அல்லேலூயா. அப்போ நமக்கு நிபந்தனையே ஆண்டவர் சொல்லுறாரு. लेकिन परमेश्वर हमारे लिए इस कार्य को जताते हैं। யாரா இருந்தாலும் இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்? कोई भी रहेगा तो हम क्या करेंगे? மன்னிச்சு क्षमा कर அன்பு கூறப்படும். அதான் நீதியின் கவசம். उनके ऊपर प्रेम जताना है, वही धार्मिक का कवच है। அல்லேலூயா. நம்ம எல்லாம் நமக்கு யுத்தம் நடக்குது. எங்க நடக்குது? யாராவது சொல்ல முடியுமா? வானமண்டலத்தில் நடக்குது. நம்ம எங்க இருக்கோம்? அதான் சொன்னாரு, வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். அப்ப நம்ம எங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்? பொல்லாத ஆவிகளோடு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தாயின் பால் மறந்த நம்மளா யுத்தம் பண்ணுவோம். நமக்காக யாரு யுத்தம் பண்ணுவா? அப்படிப்பட்ட நம்பிக்கை தேவன் தருவாராக. போகும்போது நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் எடுத்துட்டு போங்க.